நமோ நாராயணாய நமக. சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராசி மண்டலத்தின் அறிவுஜீவி மற்றும் ஒழுக்கமான ராசியான கன்னிராசி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரங்களே, கடந்த சில மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்பவே அதிகம். எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் உதவியும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் தனியாக நின்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல, கவலைப்படாதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான ரீசெட் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் மந்த். அதாவது சிதறிப்போன உங்கள் வாழ்க்கையை நீங்களே மறுசீரமைப்பு செய்ய போகிற மாதம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு திரும்ப போகுது. கிரகங்களின் மூலம் ஏற்படக்கூடிய பலன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புத பகவான் இந்த மாதம் ரொம்ப வலிமையாக இருக்கார். இதனால இவ்வளவு நாளாக இருந்த குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு விஷயத்த அலசி ஆராயிற உங்கள் குணம் இப்போ உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு வேலை பலுவை அதிகப்படுத்துவார். உடல் சோர்வு வரலாம், ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் காட்டுற அந்த ஒழுக்கம் உங்களுக்கு பின்னாடி பெரிய வெகுமதியை கொண்டு வந்து சேர்க்கும். சந்திரன் சில நேரங்களில் மனசை ஏற்றி இறக்குனாலும் அது உங்கள் காயங்களை ஆத்துறதுக்காகத்தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட தேவை கிடையாது. இப்போ வேலை மற்றும் தொழில் பற்றி பார்க்கலாம். வேலையில் புது பொறுப்புகள் தேடி வரும். சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஒரு வேளை நீங்கள் வேலை மாறணும்னு நினச்சா அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இந்த மாதம் செய்யலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இது சின்ன விஷயம் தானேன்னு எதையும் விட்டுடாதீங்க. கடின உழைப்பு இருக்கும், ஆனால் அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பண வரவு சீராக இருக்கும், ஆனால் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இல்லாட்டி வீட்டு பராமரிப்பு செலவுகள் வரலாம். அதனால் இந்த மாதம் பட்ஜெட் போடுறது ரொம்பவே முக்கியம். சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கன்னிராசிக்காரங்களுக்கே உரித்தான அந்த திட்டமிடுதல் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக கணக்கு வச்சுருப்பீங்க. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, குடும்ப உறவுகளில் இருக்கவங்களை பற்றி பார்க்கலாம். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உறவுகளில் ஒரு தெளிவு பிறக்கும். யார் உங்களுக்கு தேவை, யார் உங்களை மன ரீதியாக காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அது தைரியமாக வெட்டி எறிய வேண்டிய நேரம்தான் இது. காதலர்களுக்குள்ள மனசு விட்டு பேச வேண்டிய சூழல் வரும். உண்மையை அழகாக பேசுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானமாக போகும், ஆனால் அது ஒரு நிலையான வரனாக அமையும். நிதானம்தான் இப்போ உங்களோட பலம்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். அதோடு கூட நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து பார்க்கலாம். செரிமான கோளாறுகள் இல்லாட்டி நரம்பு தளர்ச்சி வரலாம். தூக்கம் கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் ஒரு முறையான வாழ்க்கை முறையை அமைச்சுக்கோங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா ஓவர் திங்கிங். எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிவிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு அதிலே இருக்காதீங்க. பர்ஃபெக்ஷன் அப்சப்ஷன் 80% சரியாக இருந்தாலே போதும்னு நினச்சிக்கோங்க. 100% கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டுட்ருக்காதீங்க. எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறது. சுய விமர்சனம். உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. லேட் நைட்டில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் தான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ரொம்ப ஓவராக பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. ஒரு 80% ஒர்க்கு நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்கனாலுமே அதுவே போதும். எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காதீங்க. ரெண்டாவது, உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது கண் முழிச்சு, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கான எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம். தினமும் ஓம் புத்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை சொல்லுங்கள். புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பச்சை நிற விளக்கு ஏற்றி வழிபடுங்க. முடிஞ்சால் பச்சை காய்கறிகள் இல்லாட்டி பச்சை பயிரை தானமாக கொடுங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் புல் தரை மேலே வெறும் காலில் நடங்க. இந்த மாதம் முடியும் போது என் வாழ்க்கை சரியான பாதையில் வந்துடுச்சுன்னு நீங்கள் மனசார உணர்வீங்க. அதுதான் உங்களுக்கான நிம்மதி. கன்னிராசிக்காரங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கொண்டு வரும்போது இந்த உலகமே உங்களுக்காக ஒழுங்காகும். அமைதியாக இருங்க, கண்டிப்பாக சாதிப்பீங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட ஒரு கணக்கு இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். கடந்த சில மாதமாக நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம்.
நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு எதுவும் அமையல அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. 6ல் சனி இருக்கிறதால இது உங்களுக்கு சத்ரு சம்ஹார காலம். அதாவது உங்களை எதிர்க்க நினைச்சவங்க எல்லாம் காணாமல் போவாங்க. உங்களோட தனித்துவமான திறமை இந்த மாதம் வெளியுலகத்துக்கு தெரிய வரும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் அதை செயல்படுத்த இது சரியான நேரம். பண வரவு திருப்திகரமாக தான் இருக்கும். முக்கியமான கணக்கு வழக்கு, டீச்சிங்கு இல்லாட்டி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். சிக்கனமாக இருக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த குணம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பை உருவாக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள், முக்கியமாக பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நல்லபடியாக முடியும். கன்னிராசிக்கு எப்போவுமே ஓவர் திங்க் தான் பிரச்சனையே. ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில். எதையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதை நினச்சி அழுதுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நிம்மதியாக உங்களால் இருக்க முடியும். கூட இருக்கவங்கள சந்தேகப்படுற குணம் இப்போது கொஞ்சம் தலை தூக்கலாம். அவங்க அப்படி பேசுவாங்களோ, இவங்க இப்படி நினைப்பாங்களோன்னு நீங்களாக ஒரு கற்பனை செஞ்சுக்காதீங்க. நேரடியாக பேசி பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. செரிமான கோளாறுகள், வாயு தொல்லை வரலாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. வேலைன்னு சாப்பிடாமல் இருக்காதீங்க. யோகா இல்லாட்டி தியானம் பண்ணுறது உங்களோட மனசுக்கு ரொம்பவே நல்லது. புத பகவானை வழிபடுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு பேனா, பென்சிலு இல்லைன்னா நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு. இது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். தினமும் ஒரு பச்சை நிற பொருளை உங்கள் கூட வச்சுக்கோங்க. அது உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். வீட்டில் துளசி செடி இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அது உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும். கன்னிராசிக்காரங்களே, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ புத்திசாலி. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான காலம். உங்கள் திட்டங்களை சரியாக செயல்படுத்துங்க. வெற்றி உங்கள் காலடியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கன்னிராசி நண்பர்களே, உங்களோட லைஃப்பில் இப்போது என்ன பெரிய சேலஞ்ச் ஓடுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.